Daily. Taste the Daily. இந்தியாவில் பத்திரிகை சுதந்திரம் நசுக்கப்பட்டு வருவதாக தொடர் குற்றச்சாட்டுகள் இருந்து வரும் நிலையில் அந்த வாதத்திற்கு வலு சேர்க்கும் விதமாக மோடியின் அமெரிக்க பயணத்தை குறிக்கும் விதமாக கேலி சித்திரம் வெளியிட்ட தமிழ்நாட்டின் வார இதழான விகடனின் இணைய பக்கம் முடக்கப்பட்டிருக்கிறது. இதனையடுத்து பத்திரிகை சுதந்திரம் குறித்தான கவலைகள் பேசு பொருளாகி இருக்கின்றன. உலக அளவில் பத்திரிகை சுதந்திர குறியீடுகளில் கடந்த 10 ஆண்டுகளாக இந்தியா சறுக்களை சந்தித்து வருகிறது. 2014ஆம் ஆண்டு பத்திரிகை சுதந்திர குறியீட்டில் உலக அளவில் இந்தியா 114ஆம் இடத்தில் இருந்த நிலையில் 2024ஆம் ஆண்டு 159வது இடத்திற்கு சறுக்கியுள்ளது. இந்தியாவில் 2014 முதல் 2024ஆம் ஆண்டு வரையிலான இடைப்பட்ட 10 ஆண்டு காலத்தில் பல்வேறு சமூக அவலங்களை வெளிச்சம் போட்டு காட்டிய 28 பத்திரிகையாளர்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ளனர். அதில் 13 பத்திரிகையாளர்கள் மணல் கொள்ளை, சட்டவிரோத சுரங்கம் உள்ளிட்ட சுற்றுச்சூழல் சம்பந்தமான விவகாரங்களை உலகிற்கு வெளிப்படுத்தியவர்கள். மற்ற 15 பத்திரிகையாளர்கள் சுகாதார சீர்கேடுகள், மனித உரிமை மீறல்கள், ஊழல்கள், திட்டமிட்ட குற்றங்கள் உள்ளிட்டவற்றை அம்பலப்படுத்தியவர்கள். 2015இல் ஜெகந்தரா சிங் என்ற சுயாதீன பத்திரிகையாளர் உத்தரப்பிரதேசத்தில் மணல் கொள்ளையை வெளிப்படுத்தியதற்காக படுகொலை செய்யப்பட்டார். அவருடைய உடல் எரிந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டது. 2016இல் சட்டவிரோத சுரங்க நடவடிக்கைகளை அம்பலப்படுத்திய உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த பத்திரிகையாளர் கருண் மிஸ்ராவும் பீகாரைச் சேர்ந்த பத்திரிகையாளர் ரஞ்சன் ராஜ்சேவும் சுட்டுக் கொல்லப்பட்டனர். மணல் மாஃபியாக்கள் குறித்து தகவல்களை சேகரித்து வந்த மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த பத்திரிகையாளர் சந்தீப் சர்மா கடந்த 2018ஆம் ஆண்டு லாரி ஏற்றி கொலை செய்யப்பட்டார். 2020இல் உள்ளூர் செய்தித்தாளில் பணியாற்றி வந்த சுபமணி திரிபாதி என்ற பத்திரிகையாளர் மணல் மாஃபியா கும்பலால் உத்தரப்பிரதேச தலைநகர் லக்னோவிலேயே சுட்டுக் கொல்லப்பட்டார். சுபாஷ்குமார் என்ற பீகாரைச் சேர்ந்த பத்திரிகையாளர் கடந்த 2022இல் அடையாளம் தெரியாத 4 பேரால் அவரது வீட்டின் வாசலிலேயே தலை சிதைக்கப்பட்டு கொல்லப்பட்டார். மகாராஷ்டிராவைச் சேர்ந்த பத்திரிகையாளர் சசிகாந்த் ரியல் எஸ்டேட் கும்பலால் கடந்த 2023இல் கார் ஏற்றி கொலை செய்யப்பட்டார். கடந்த 10 ஆண்டுகளில் கொல்லப்பட்ட 28 பத்திரிகையாளர்களில் ஒருவர் பெண். கர்நாடகாவைச் சேர்ந்த பெண் பத்திரிகையாளரான கௌரி லங்கே பெங்களூருவில் உள்ள தனது வீட்டின் வெளியே இந்துத்துவ அமைப்பினரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். இது தவிர கிரிமினல் வழக்குகள், அரசு அமைப்புகள் உள்ளிட்டவைகள் மூலமும் பத்திரிகையாளர்கள் அச்சுறுத்தல்களை சந்தித்து வருவதாக தரவுகளில் தெரிவிக்கப்படுகிறது. Taste the Daily.